காவிரி நதிநீர் சிக்கல் இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆட்சியாளர்கள் தீர்க்கப்படாது. திராவிட கட்சிகள் தீர்க்கல. இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியா இருக்கு. அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு பிரச்சனையா ஆரம்பிக்குது. முதலாக காவிரி நதிநீரே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவில் இருக்கணும், இது நினைவில் இருக்கணும். இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பறிச்சதவன், இன்று தர மறுப்பவனும் அவன் தான். இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல. கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான். கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசுவான். கர்நாடகா என்று வந்தால் பாரதிய ஜனதா கர்நாடக கட்சி, காங்கிரஸ் கர்நாடக கட்சி, இந்திய கட்சி கிடையாது.